திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இஷ்யூ, ஸ்டேட் இஷ்யூ, ஏன்னா பிறகு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இஷ்யூன்னு பார்க்கணும். ஒரு 3 டாப்பிக் எடுத்து வச்சுக்கிடணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நேஷ்னல் இஷ்யூ பார்க்க போகிறோம். நேஷ்னல் இஷ்யூவில் முக்கியமான என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மணிப்பூர் இஷ்யூ. இப்போ மணிப்பூருங்கிறது ஒரு வடகிழக்கு மாநிலம். வடகிழக்கு மாநிலம்னு சொல்லி பார்க்கும்போது மாநிலத்துக்கு வடக்க பார்த்திங்கன்னா நாகாலாந்து இருக்குது, தெற்க பார்த்திங்கன்னா மிசோராம் இருக்குது, மேற்க பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் இருக்குது, இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு மியான்மார் இருக்குது. இந்த மியான்மார் இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்கனால அங்கேருந்து முஸ்லீம்கள் நிறையா ரோஹிங்கி அகதிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வர்றாங்க. இங்கேருந்து அங்கே சேஞ்ச் ஆகுறாங்க. அப்புறம் அங்கே பொதுவாகவே மலைவாழ் மக்களுடைய பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்குது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுற்றி ஹில்ஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா குகி, அதை கூட கேட்பாங்க, குகி மலைவாழ் மக்கள் எந்த மாநிலத்தில் இருக்காங்கன்னு கேட்பாங்க. மணிப்பூர் நடுவில் பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ் ஏரியா இருக்கும். இந்த பிளைன்ஸ் ஏரியாவில் இருக்கிறது தான் மெய்த்தி அப்படின்னு ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க. மலைவாழ் மக்கள் இல்லாத மக்கள் இருக்காங்க, பிளைன் ஏரியாவில் இருப்பாங்க. இப்போ என்ன கேட்காங்கன்னா, இந்த மெய்த்தி இன மக்கள் அவங்களுக்கும் ட்ரைபுள் அந்தஸ்து வேணும் அப்படிம்பாங்க. ஆனால் இவங்க தான் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, நிறைய செல்வாக்கான மக்களாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கும் மலைவாழ் மக்கள் அந்தஸ்து கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுடைய, அதாவது குக்கி மக்களுடைய உரிமைகள் பறி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மணிப்பூருடைய கைகோட் அந்த மெய்த்தி இன மக்களுக்கு மலைவாழ் அந்தஸ்து கொடுக்குறாங்க. அப்போ குக்கி மக்களுடைய உரிமை பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 2 பேருக்கும் ஒரு கலவரம் ஏற்படுது. அப்போ இதில் முக்கியமான என்னென்னா, அந்த மணிப்பூர் கைகோட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காங்கன்னா, எஸ்டி ஸ்டேட்டஸ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மெய்த்தி மக்களுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்காங்க. இதனால் அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் உருவாகுது. இப்போ பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ கூட பார்த்திங்கன்னா 2 லோக்சபா எம்பி அங்கே காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க 2மே. அப்போ இங்கே என்ன, அப்போ இது நமக்கு பரிச்சையில் என்ன கேட்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குக்கி இன மக்களை பற்றி கேட்கலாம், மெய்த்தி இன மக்களை பற்றி, அப்புறம் கமிட்டி கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட் இதை விசாரிக்க, இந்த கலவரத்தை விசாரிக்கிறதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி போடுவாங்க. கீதா மிட்டல் கமிட்டி, ஃபுல்லாக உமன்ஸ் தான். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. இது என்னென்னா அஜய் லம்பா கமிட்டி. அப்போ இந்த கமிட்டி மட்டும் பார்த்துக்கிட்டோம். அப்போ மணிப்பூருங்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்குது. அங்கே மலைவாழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 370 இஷ்யூ. ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணிட்டாங்க. அப்போ ஆர்டிகல் 370 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு. அப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்காங்க. ஓன் கான்ஸ்டியூஷன் வச்சுக்கிடுவாங்க. அங்கே சட்டப்பேரவையோட பீரியட் 6 வருஷம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போய் லேண்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. கொடுத்து தான் இந்தியா கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு மகா ஹரிசிங் ராஜாவும் ஜவஹர்லால் நேரும் சேர்ந்து உள்ளே சேர்த்துருப்பாங்க. சரி, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுங்கிறது நமக்கு ஆர்டிகல் 370 படி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர்ட்ட சொல்லுவாங்க. டாக்டர் அம்பேத்கர் அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டிராப்ட், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குற டிராப்டை யார் கொண்டு வந்திருப்பான்னா என் கோபாலசாமி ஐயங்கார், இவர் தான் அதை கொண்டு வந்திருப்பார். இப்போது அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிவோக் பண்ணிட்டாங்க. ரிவோக்னா திரும்ப பெற்றுட்டாங்க. அப்போ என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா 5 ஆகஸ்ட் 2019 நம்மளோட ஹோம் மினிஸ்டர் ஏன்னா அவர் அதை திரும்ப பெற்றார். இப்போ இதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று, இதுக்கு கோர்ட்டில் போகும்போது கோர்ட் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்காங்கன்னா, இந்த 370ங்கிறது ஒரு டெம்பரரி ப்ரொவிஷன் தான், தற்காலிகமாக தான் கொடுத்தாங்க, அதை கேன்சல் பண்ணது அது அவங்களுடைய இஷ்டம், இது நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட் இதுக்கு சாதகமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை 2019 அதை கேன்சல் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு 2ஆக உடைக்கிறாங்க. ஏன்னா 2 யூனியன் டெரிட்டரியாக உடைக்காங்க. ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று லடாக். ஜம்மு காஷ்மீர் வித்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்போ ஜம்மு காஷ்மீருக்கு எலெக்ஷன் வைக்கணும், ஏன்னா சட்டசபை உள்ளே இது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 2024 30 செப்டம்பருக்குள்ளே எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே இது பார்த்தீங்கன்னா லடாக்குக்கு என்ன எலெக்ஷன் கிடையாது. அப்புறம் ஜம்மு காஷ்மீர்காரங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியை 2ஆக உடைச்சிட்டாங்க. அப்போ ஜம்மு காஷ்மீர் மாநில மக்கள் என்னங்கன்னா ஸ்டேட் விட்டு ஏதோ ஒரு மாநில அந்தஸ்து வேணும் அப்படிங்காங்க. மாநில அந்தஸ்து கொடுக்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒப்பீனியன். ஓகே, இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரிவோக் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 370 பற்றி பார்த்துக்கிறோம். அப்புறம் எலக்ட்ரல் பாண்ட். எலக்ட்ரல் பாண்டுங்கிறது ஒரு ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கட்சி டொனேஷன் வாங்குறது. ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வாங்கலாம், இண்டிவிஜுவல்கிட்டருந்து வாங்கலாம், யார்கிட்டருந்து டொனேஷன் வாங்கலாம். அந்த டொனேஷன் வாங்குகிற ஆட்களை வெளியே காட்ட மாட்டாங்க.
அப்போ வந்து இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்காது. அப்போ இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் அதை தான் பார்க்க போகிறோம். அப்போ வந்து எலக்ட்ரல் பாண்டுங்கிறது எந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 2017 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நடைமுறைக்கு வருது 2018 வருது. இது என்ன டொனேட்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டினா ரிஜிஸ்டர் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணுற மெக்கானிசம். யார் டொனேட் பண்ணுறான்னு சொல்லி காட்ட மாட்டாங்க. அப்போ நமக்கு யார் டொனேட் பண்ணுறாங்கிறத காட்ட மாட்டேன்னு சொன்ன உடனே நமக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவலை தெரிவிக்கலை. அப்போ இது வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஆர்டிகல் 19(1)(a என்ன ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதுவும் பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரல் பாண்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ டொனேட்டட் எலக்ட்ரல் பாண்ட் ரெகக்னைஸ்ட் அண்டர் செக்ஷன் 29(a) இந்த பீப்புள் ஆக்ட் 1951 இந்த செக்ஷன். இதில் என்னெல்லாம் டொனேட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா 1000 ரூபா, 10,000 ரூபா, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி வரைக்கும் டொனேட் பண்ணலாம். ஏன்னா அது 3 0லேருந்து 7 0 வரைக்கும் டொனேட் பண்ணலாம். ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்காங்கன்னா அப்ராகேட்டட். ஏன்னா எலெக்ஷன் பாண்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அப்ராகேட்டட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்ராகேட் பண்ணாங்க கேட்டிங்கன்னா இது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை மீறுற மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஆர்டிகல் 19(1)(a) மீறுற மாதிரி இருக்கனால அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கீம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா PM ஜன்மன் ஸ்கீம். அப்போ PM ஜன்மன் ஸ்கீம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக November 15 என்ன பிர்சா முண்டா அவருடைய பிறந்த நாள். இது தான் ட்ரைபல் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ட்ரைபல் டேன்னு கொண்டாடுறாங்க. அப்போ இதில் என்னென்னா மலைவாழ் மக்கள், அதுவும் மலைவாழ் மக்களில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபுள் ட்ரைபல் குரூப் அவங்கள வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்கள ஒசத்துறக்காண்டி கொண்டு வந்த ஸ்கீம் என்னன்னா PM ஜன்மன் ஸ்கீம். இப்போ வல்னரபுள் மலைவாழ் மக்களை வாழ்க்கையில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி அவங்கள வந்து கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டத்துக்கு கொண்டு வரக்காண்டி கொண்டு வந்த ஸ்கீம் தான் PM ஜன்மன் ஸ்கீம். ஜன்மன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா PM ஜன்மன்னா பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான் ஸ்கீம். அப்போ November 15 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா ஒரு 11 கிரிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் ஓவர்சீன் பை 9 மினிஸ்டர். மொத்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்புங்கிறது இந்தியாவில் 75 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து அவங்கள ஒசத்துறதுக்கு 9 மினிஸ்டருக்கு அடியில் இதை கொண்டு வர்றாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். இதான் இந்த ஸ்கீம். அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஜன்மான் ஸ்கீமில் 18 ஸ்டேட்டு ஒரு யூனியன் டெரிட்டரி 200 டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வராங்க. ஏன்னா 9 மினிஸ்டர் கன்வர்ஜென்ஸ் ஆகுது. 75 PVTG கம்யூனிட்டி இருக்காங்க. மொத்தம் வந்து 24,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன கொடுக்காங்கன்னா 11 பேசிக் அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சூரியோதயா யோஜனா. பிரைம் மினிஸ்டர் சூரியோதயா யோஜனா. சூரியோதயாவே சூரியன்லேருந்து எனர்ஜி எடுக்கிறோம். அப்போ நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து ரூப் டாப் சோலார் பவர்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. ரூப் டாப் சோலார் பவர்னு வச்சுட்டு நம்மளுடைய சோலார் ரினியூவபிள் எனர்ஜியுடைய இதை வந்து 500 ஜிகாவாட் உற்பத்தி பண்ணி ஆகணும் 2030. அதுக்காண்டி ஒவ்வொரு வீட்லையுமே ரூப் டாப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மானியம் கொடுத்து எல்லாருமே ரூப் டாப்பில் கொண்டு வராங்க. இந்தியா வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கல் கண்ட்ரினா எப்போவுமே சன்ரைஸ் விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ சன்ரைஸ் விழுந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து சோலார்லேருந்து எனர்ஜி எடுத்துகிட்டே இருக்கலாம். அதுக்காண்டி கொண்டு வராங்க. அதில் ரூப் டாப் சோலார் கெப்பாசிட்டி மட்டும் எவ்வளோ உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 40 ஜிகாவாட் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ரூப் டாப்பில் இருந்து 40 ஜிகாவாட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மான்னு என்னென்னா இந்த கைவினை பொருட்கள் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காண்டி கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் அப்லிஃப்ட் ட்ரெடிஷ்னல் ஆர்டிஷியன். ஏன்னா அப்போ அவங்களுடைய கல்ச்சரை பாதுகாக்கணும், அதுக்காண்டி கொண்டு வர்றாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அவங்களுடைய எக்கனாமிக் லெவலை மாற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இது எந்த மினிஸ்டர் கீழே செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா MSME மினிஸ்டர் கீழே செயல்படுது. அடுத்து கிரெடிட் ப்ரோக்ராம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாலண்டரி என்விரான்மெண்ட் ஆக்ஷன். ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு NGOவாக இருக்கலாம். மொத்தத்தில் என்ன செய்யுங்கன்னா ஒரு தனியார் வந்து ஒரு ப்ரைவேட் யாரானாலும் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு ஃபண்டு வந்து கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அவங்க வந்து க்ரீன், அதாவது ட்ரீ பிளான்ட் பண்ணலாம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ஏர் பொல்யூஷனை குறைக்கலாம், மாங்க்ரோவ் கன்சர்வேஷன் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஏதாட்டு ஒரு ஸ்கீமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க. கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். இதுதான் கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரணாம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாமல்
நம்ம வந்து விவசாயத்தை பயன்படுத்தணும். விவசாயத்தில் போடக்கூடியதில் எதுலையுமே கெமிக்கல் வரக்கூடாது. அப்போ இதுதான் வந்து அப்போ வந்து ப்ரொமோட் பேலன்ஸ்டு பயோ அண்ட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அதை கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்காங்க. அப்போ இது வந்து பிரணாம்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராம் ஃபார் ரீஸ்டோரேஷன், அவேர்னஸ், ஜென்ரேஷன், நரிஷ்மெண்ட் அண்ட் அமிலியரேஷன் ஆஃப் மதர் எர்த், ரிடியூஸ் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர். கெமிக்கல் ஃபெர்டிலைசரை குறைக்கணும். அதுதான் இந்த ஸ்கீம் என்ன பிரணாம் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்ரித் தர்கார். இது வந்து ஒரு முக்கியமானது. ஏன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ராம்சார் சைட்டு, அதாவது சென்சிட்டிவான ஏரியா ராம்சார் ஈரநில பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டூரிசத்தை டெவலப் பண்ணணும். அதுக்காண்டி கொண்டு வந்த ஸ்கீம் தான் அம்ரித் தரோகர். இதில் வந்து டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காண்டி ஒரு பைலட் ப்ராஜெக்ட், அதாவது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி பைலட் ப்ராஜெக்ட் ஒரு 5 இடத்துல போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, சுல்தான்பூர் நேஷ்னல் பார்க் ஹரியானா, பிட்டர்கனிகா மாங்குரு ஒடிசா, சில்கா ஒடிசா, சிர்பூர் எம்பி, அது யஸ்வந்த் சாகர் மத்திய பிரதேஷ். அப்போ ஒரு 5 இடத்துல பைலட் ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. இந்த டூரிசத்தை டெவலப் பண்ணுறதுக்காண்டி வெட்லேண்ட் ஏரியாவில் போட்டிருக்காங்க. நார்மலாக இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 வெட்லேண்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 16 வெட்லேண்ட் இருக்குது. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருப்போம். போன குரூப் ஒன்லேயே 75ங்கிறத கேட்டாங்க, இந்த இடமும் கேட்கலாம். அப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 வெட்லேண்ட் வந்திருக்கும். ஏன்னா லாங்கூட் ஷோலா ஃபாரஸ்ட் அப்படிம்பாங்க, சோலா காடுகள் அப்படிம்பாங்க. அது எங்கன்னா நீலகிரியில் எல்லா ஹோட்டலுமே சோலா ஹோட்டல்பாங்க. அடுத்தது கரைவேட்டி பேட் சாங்சுரி எங்கன்னா அரியலூர். இது கடைசியாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்த 2 வெட்லேண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். இது என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்தியாவுடைய நார்தன் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உள்ள கிராமத்துடைய அவங்கள வந்து டெவலப் பண்ணுறக்காண்டி கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸ் இன் நார்தன் பார்டர் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். அப்போ இந்தியாவுடைய நார்தன் பவுண்ட்ரியில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்களுடைய லைஃப், அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை கூட்டுறதுக்காண்டி கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. அப்போ எந்தெந்த ஸ்டேட்டில் கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பார்த்திங்கன்னா சைனா பார்டருடைய மாநிலமாக இருக்கும். ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிமு, லடாக். ஏன்னா சைனாக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவன் பயங்கரமாக டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கான். அப்போ நம்மளும் இந்த சைடு டெவலப் பண்ணுறதுக்காண்டி வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா போஷான் பி பாதா பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்போ நியூட்ரிஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொண்டு வரக்காண்டி இந்த ஸ்கீம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். அதான் முக்கியம். எங்கன்னா அங்கன்வாடியில். அப்போ அங்கன்வாடி சென்டருங்கிறது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க, நியூட்ரிஷன்லேருந்து எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். நேஷ்னல் ஸ்கீம் பார்த்தோம், அடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இஷ்யூ பார்த்தோம், அப்புறம் நேஷ்னல் லெவலில் முக்கியமான ஆக்ட் பார்க்குறோம். அதில் உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் நிறைய கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ உமன் ரிசர்வேஷன் ஆக்ட்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 128, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106. ஏன்னா பில்லு நிறையா இருக்கும். ஆக்ட் தனி கவுண்டிங்கில் போகிறோம், பில்லு தனி கவுண்டிங்கில் போகும். ரெண்டுமே பார்த்துங்க. பில்லு கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆக்ட் தான் கேட்பாங்க. 106 நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ வந்து உமன் ரிசர்வேஷன். இப்போ உமன் ரிசர்வேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன்லேயோ அல்லது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்லேயோ 1/3 ரிசர்வேஷன் கொடுக்குறது தான் இந்த பில்லு கொண்டு வராங்க. ஏற்கனவே வந்து கொண்டு வந்திருந்தாங்க, அது கையெழுத்தாகலை. இப்போ ரீசெண்டாக ஆக்டாக மாற்றிருக்காங்க. அப்போ இதை வந்து என்ன சொன்னால் நரிசக்தி வந்தனம் அதிநியம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் பில்லுடைய நேம். அப்போ நரிசக்தி வந்தன் அதிநியம். இந்த புது பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னா பழைய பார்லிமெண்ட் புது பார்லிமெண்ட் போய் பாஸ் ஆன ஆக்ட் இதுதான். நியூ பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆன ஆக்ட் என்ன கேட்டிங்கன்னா நரிசக்தி வந்தன் அதிநியம். இதில் என்ன கொடுக்காங்கன்னா 1/3 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. எங்கே கொடுக்காங்கன்னா லோக்சபா எலெக்ஷன்லையும் 1/3 ரிசர்வேஷன், அதுமாதிரி ஸ்டேட் அசம்பிளிலையும் என்ன கேட்டிங்கன்னா 1/3 ரிசர்வேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போது நடந்த லோக்சபா எலெக்ஷனில் 73 உமன்ஸ் தான் உள்ளே போயிருக்காங்க. 1/3 ரிசர்வேஷன் சொல்லும்போது 543 நீங்கள் 1/3 பிறகுனீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் வந்துடும். அப்போ இன்னும் வரைக்கும் இது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அப்போ எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த சென்சஸ் எடுத்து டீலிமிட்டேஷன் கமிட்டி போடுவாங்க. அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டிக்கு அப்புறம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து அடுத்தது ரிசர்வேஷன் எவ்வளோ நாள் கொடுக்காங்கன்னா 15 இயர்ஸ் கொடுக்காங்க. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம், நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் கொண்டு வந்ததுனால ஆர்டிக்கலில் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுறாங்க.
அப்போ ஆர்டிகிள் என்னென்ன ஆர்டிகிள் சேர்க்குறாங்கன்னா 330A. இது என்ன கேட்டிங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் மக்களவை தேர்தலில் பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷனை இது பண்ணுறதுக்கு 330A. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா 1/3 ரிசர்வேஷன் உமன் கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா 332A. அப்புறம் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லியில் பார்த்தீங்கன்னா 1/3 ரிசர்வேஷன் கொடுக்குறதுக்கு 239A. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் சென்சஸ் முடிஞ்சோன்னா டீலிமிட்டேஷன் கமிட்டி போடுவாங்க. இன்றைக்கி கூட பேப்பரில் ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. அதன்படி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரணும்னு சொல்கிற ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 334A. இதெல்லாம் சேஞ்ச் ஆனது. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ கிரிமினல் லா IPC, CRPC, IEA 3 லாயும் மாற்றி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அது வந்து கேட்கலாம். பாரதிய நியாய சங்கீதா இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னா IPC இந்தியன் பீனல் கோடை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அடுத்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்கீட்டா இது என்னென்னா CRPC என்ன செஞ்சுருக்கேன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. பாரதிய சக்சியா அதிநியம் இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அப்போ புது நேம். இது என்னையிலேருந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை 1, 2024. அப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் இதுக்கு இது பார்க்கலாம். இந்த கொஸ்டின் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஆக்ட். ஆக்சுவலாக இந்த ஆக்ட்டு இந்த அப்பாயின்மெண்ட் இப்போ புதுசாக வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செலக்டிங் கமிட்டி வைக்கணும். எலெக்ஷன் கமிஷனர் வந்து நார்மலாக என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ரூலிங் பார்ட்டிக்காரங்க அவங்களுக்கு தேவையான ஆட்களை பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதை வந்து மாற்றணும். அப்போ அதுக்கு ஒரு செலக்டிங் கமிட்டி போடணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செலக்டிங் கமிட்டியில் 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்குன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி இருக்கணும். இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜி இருக்கணும். அது போக ஆப்போசிட் பார்ட்டி இருக்கணும். 3 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியோ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜோ இல்லாமல் அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா யூனியன் கேபினெட் மினிஸ்டரை உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது வந்து யாரை கொண்டு வந்தாங்க? பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிட் பார்ட்டி. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணது என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிட் பார்ட்டி. இது போக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாத பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி இருக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேயே ஒரு முரண்பாடு இருக்குது. அப்போ இந்த கமிட்டி இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற காரணமான கேஸ் எதுவும் கேட்கலாம். அனுப் பரன்வால் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இந்த கேஸ் மூலமாக தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வருது. அதனால் இந்த கேஸ் பார்த்துக்கிடுங்க. நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ இதுக்கு இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் உருவாகிற காரணமான கேஸ் கூட கேட்கலாம். வினித் நரயன் இந்த கேஸ்னால தான் எது உருவாகுது? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அதே மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஆக்ட் எந்த கேஸில் உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா அனுப் பரன்வால். அப்போ இதை வந்து நம்ம பார்த்துக்கிறோம். இந்த செலக்ட் அப்பாயின்மெண்ட் ஆக்ட் வரனால எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் 1991 ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போ டிஜிட்டல் இந்தியா ஆக்ட் இது எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 ரீப்ளேஸ் IT ஆக்ட் அப்படிம்பாங்க. IT ஆக்ட் 2000 வந்து ரீப்ளேஸ் பண்ணி இப்போ என்ன கொண்டு வராங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ஆக்ட்னு கொண்டு வராங்க. அப்போ எதுக்காண்டி இதை கொண்டு வராங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ஆக்ட்டுங்கிறது இது இந்த ஆக்ட் எதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் கிரைமு, டேட்டா ப்ரொடெக்ஷன், டீப் ஃபேக்கு, ஆன்லைன் சேஃப்டி இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற ரேஞ்சு தான் இந்த ஆக்ட். அது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இது முக்கியமான ஆக்ட். நம்மளுடைய பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளுடைய கன்சர்ன் இல்லாமல் யாருமே அதை கேட்கக்கூடாது. அப்போ இதுக்கு காரணமான அந்த ரிப்போர்ட்டுக்கு காரணமான அந்த கமிட்டி கேட்பாங்க. ஏன்னா ஜஸ்டிஸ் BN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி இது கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்த கமிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 23 இது எதை ரீப்ளேஸ் பண்ணுது? ஆக்சுவலாக பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த ஆக்டை ஃபுல்லாக ரீப்ளேஸ் தான் நிறைய ஆக்ட் ரீப்ளேஸ் பண்ணாங்க. அதில் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023 எதை ரீப்ளேஸ் பண்ண இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இந்தியன் வயர்லெஸ் டெலிகிராஃபி ஆக்ட் 1933 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 வந்து இதை எதை ரீப்ளேஸ் பண்ணால் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898. இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா நமக்கு பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த ஆக்டெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா இஷ்யூ பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா ஆக்ட் பார்த்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட்டில் லைட்டாக பார்த்துக்கிடுங்க.